நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு கதை ஒன்று பார்த்தேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைச்சேன். 2 மாடு, ஒன்று ஆண் மாடு, மற்றது பெண் மாடு. அந்த மாடுகளினுடைய சொந்தக்கார ஐயா அந்த மாடுகளுக்கு ஒரு கட்டையை போட்டு, அதாவது வண்டியில் பூட்டுறவங்களுக்கு தெரியும் தானே, அதை கட்டையை போட்டு 2ஐயும் பூட்டிட்டு போயிட்டார். ஆண் மாட்டுக்கு பசி, புல் பக்கத்தில் இருக்குது. பெண் மாட்டுக்கு தண்ணி குடிக்கணும், தாகம், அதுக்கும் பக்கத்தில் இருக்குது. ஆனால் 2ம் குடிக்க முடியலை. ஏன்னு யோசிக்கிறீங்க? பெண் மாடு தண்ணி குடிக்க போனால் ஆண் மாடு இழுத்து புல் சாப்பிட போகுது. அதை புல்லை சாப்பிட விடாமல் பெண் மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கால பக்கம் நடக்கும். அதே மாதிரி மாறி மாறி 2 பேருமே இழுத்துக்கொண்டு நின்றதில் தண்ணியும் குடிக்க முடியலை, புல் சாப்பிடவும் முடியலை. கொஞ்சம் நேரம் போராடி அப்படியே களைச்சி விழுந்து போனாங்க. 2 பேருக்கும் ஒன்றும் கிடைக்கல. இதில் இருந்து ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? இப்போ எங்களுடைய நாட்டினுடைய அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறுபான்மை குடும்பங்கள் ஒருத்தருக்கு விட்டு கொடுப்பு இல்லாமல் பிரிந்து போகின்ற சூழல் இன்று அது தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஆள் போய் காணியை மறைச்சு ஐயா கொடுக்காதீங்க. லண்டனில் இருந்த ஒரு ஐயா போயிருக்கிறார், ஆமிக்கு கொடுக்குறாராம் காணியை. சூப்பர் ஐயா இருந்தால் லண்டனில் இருக்கிறார். அவர் அங்கே போய் இராணுவத்துக்கு காணி கொடுக்கலாம்னு சொல்லி போக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மன்றாடி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சிங்களர்கள் ஆதி காலத்தில் இருந்தே காணிகளை பறித்து, வாழ்விடங்களை பறித்து, எங்களுடைய வழிபாட்டு தலங்களை பறித்து கொண்டிருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு தெரியும், தொடங்கினது 1920ஆம் ஆண்டிலிருந்து சபைகள், மன்றங்கள், மாணவர் அமைப்புகள், பேரவைகள், இப்படி என்று சொல்லி ஆரம்பித்ததே இந்த பிரச்சனைகளால் தான். அதாவது அடாவடித்தனமான குடியேற்றங்கள், அதே நேரம் சிங்கள மொழி சட்டம், கல்வி தரப்படுத்தல், தமிழர்களை அழிக்க வேணுமென்றது. அதாவது சிங்களவர்களுடைய நாடு அதுதான். அப்போ அதை அங்கே வேறு ஒரு இனம் அங்கே வாழ முடியாதுன்ற வகையில், அந்த வகையில் தான் அந்த போராட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள், பல்லாயிரம் பேர் தங்களுடைய அங்கவினங்கள், கண் இல்லாமல், கை இல்லாமல், இடுப்புக்களை இயங்காமல், இப்படி ஊனமுற்ற போராளிகளாக இப்படியே இருக்கிற சூழலில் திருப்பியும் இப்போ காணிக்கு போராட்டம் நடக்குது. ஏதாவது நாங்கள் சொல்ல வந்துட்டால் நீங்கள் அறிவுரை சொல்லாதீங்க, அப்படின்டா இங்கே வாங்கோ. நாங்கள் எங்களுடைய 11 வயதுகளில் எல்லாவற்றையும் செய்து போட்டு தான் வந்திருக்கிறோம். இப்போ நாங்களும் ஊனமுற்றாக்கள் தான். ஆனால் பார்க்க கவலையாக இருக்குது. காணியை பறிக்கிறாங்க, காணியை விடுறாங்க, இல்லை இப்படி சிங்களவர்களிடமே போகுதுன்னு சொல்லி அதில் மக்களும் பெரும்பான்மையான மக்கள் யோசிக்க வேண்டியவர்களாக தான் இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், சிங்கள அரசாங்கங்களுக்கு வாக்கு போட்டிருக்கின்றார்கள். இவ்வளவோ நடந்த பிறகும், இவ்வளவு காலமும் சிங்களவர்களால் தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டு சிங்கள அரசால் திட்டமிட்டு அவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கூட சிங்கள அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொல்லி தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் 3 எம்பிக்களை 3 எம்பிக்கு நின்றிருக்கணும், அவைக்கு வாக்கு போட்டு அவைகளை தெரிவு செய்திருக்கு சிங்கள அரசாங்கத்துக்கு. அதே மாதிரி துணை இராணுவ குழுக்களுக்கு வாக்கு போட்டிருக்கு. சில பேர் இருக்காங்க, ராவணன் ஆண்டா என்ன, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தெரிகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட வாக்கு போட்டிருக்குது. ஆனால் இதில் எழுதுவினம் சில பேர் இப்படி எங்களுக்கு யாரை நம்புறேன்னு தெரியல, யாருக்கு போடுறேன்னு தெரியலேன்னு சொல்லி. ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்கள், உங்களுக்கு தெரியாதா யாருக்கு போடணும்ட்டு? உங்களுக்காக யார் குரல் கொடுக்குறார்கள், யார் கொள்கையோடு நிற்கிறார்கள், யார் உங்களுக்காக போராட்டங்களை நடத்துகின்றார்கள் என்றது உங்களுக்கு பார்க்க தெரியும். அந்த வகையில் நீங்கள் தான் முடிவெடுக்க வேணும். அதை
இது எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த காணிப்பறைப்புகள், வழிபாட்டு தரங்கள் அபகரிப்புகள், இப்படி சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டு போய்களை திருப்பியும் இளைஞர்கள் வந்து பொறுமையை இழந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து பிறகு இன்னும் ஒரு இரத்த களரி வருமென்றால் அது வந்து அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. எங்களுடைய போராட்டமோ அல்லது தேசிய தலைவரோ போராளிகளோ மாவீரர்களோ அதுக்கான காரணம் இல்லை. என்று சொன்னால் அவர்கள் ஆயுதங்களை மௌன வச்சு போட்டு போயிட்டனர். ஏனென்றால் விடுதலை புலிகள் அங்கே இருந்த கால பகுதியில் வந்து எதிர்கால சந்ததியிட்ட இந்த ஆயுதங்கள் போகக்கூடாது, அதால் நீங்கள் வாங்கோ போராடலாம் என்று கேட்கக்குள்ள முற்றுமுழுதான மக்கள் வந்து அந்த போராட்டத்தில் இணையலை. இப்போ போராட்டம் அழிந்ததுக்கான பெரிய காரணமாக இருக்கக்கூடியது வந்து ஆட்பல பற்றாக்குறையும் ஆயுத பல பற்றாக்குறையும் தான் ஒரு உண்மையான காரணம். அந்த வகையில் வந்து மக்கள் தான் யோசிக்கணும். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சூழல் வந்து இது இப்படியே தான் போகும். என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி கொண்டு தான் இருப்பினும் அதை விட இப்படி காணி பறை போகின்ற அல்லது இராணுவத்துக்கு கொடுக்கின்ற நிலைமைகளில் அவையில் போய் ஒரு ஆள் 2 பேர் தான் அதில் அதை பற்றி கதைக்கணும் அல்லது அதுக்காக போராடினோம். இப்போ அது இருந்துட்டு ஒரு போராட்டம் நடக்குது. ஆரம்ப காலங்களில் நடந்த மாதிரி தந்த செல்வா இந்த போராட்டங்களை நடத்தின மாதிரி இப்போ அந்த போராட்டங்கள் பெருமளவாக நடக்கிறதும் இல்லை. எனவே வந்து இதுக்கான தீர்வு வந்து கிடைக்க போகிறோம் இல்லை. இது வந்து ஒரு அழிவின் பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்குது. அந்த வகையில் தான் மக்கள் தான் இதுகளில் முடிவெடுக்க வேணும். என்று சொன்னால் மாகாண சபையாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தெரிவாக இருந்தாலும் சரி, அவர்கள் பல மாதிரி கதைத்து கொண்டு வருவார்கள். உங்கள்கிட்ட வருவினம் சில பேர் பிச்சைக்காரராக வருவினம், சில பேர் பைத்தியக்காரர் மாதிரி இருப்பினும், சில பேர் டாக்டராக இருப்பினும், சில பேர் மெக்கானிக்காக வருவினம், சில பேர் பிஸ்னஸ் மேனாக வருவினம், சில பேர் பெரிய முதலாளிமார் வருவினம். இப்படி பலர் வந்து உங்கள்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலோட திட்டமிட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கணும். எனவே வந்து நீங்கள் உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு முன்னால் உங்களோட வீட்டில், உங்களோட மைதானத்தில், உங்களோட கோயிலில் நீங்கள் பழகிற இடத்துல வர்ற ஆக்களை உங்களுக்கு இனம் காண முடியும். எங்களுடைய கொள்கையை யார் பேசுகின்றார்கள், சரி ஒரே ஆக்களுக்கு நாங்கள் போட்டு இருக்கிறதுக்கு அப்பால் வந்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு கட்சியை தெரிவு செய்யலாம் என்ற அந்த முடிவுகளை வந்து மக்கள் தான் எடுக்க வேணும். அதுக்கு மேலால் ஊடகங்கள் வழிகாட்ட வேணும். என்னென்னு சொன்னால் ஊடகங்கள் நான் பார்த்தேன், சில ஊடகங்கள் வந்து தமிழர்களுக்கு எதிரான கருத்தை பரப்புறவர்கள் கருத்துரைகளையும் அவர்களுடைய கருத்துருவாக்கத்தையும் வந்து வெளியில் கொண்டு வருகிறோம். இப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறார் வடக்கு கிழக்குங்கிற தாயகம் இல்லை என்று சொல்லி சொல்கிறார். அதை வந்து கொண்டு வருகிறோம். அவர் மிக மோசமான கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்கிறார். அதை வந்து தங்களுடைய ஊடகங்களில் கொண்டு வருகிறோம். அப்போ இந்த ஊடகங்களுக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொன்னால் தங்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி, உரிமை, மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய எதிர்காலம் என்ற விஷயத்தில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஆனால் அந்த ஊடகங்கள் வந்து இப்படியான பிரச்சனைகளை போட்டால் இதை பாப்பினம், அதுக்குள்ள வீவஸ் கூடும், அதால் வந்து எங்களுக்கு வருமானம் பெறும் என்றதை தான் ஊடகங்கள் பார்க்குதே ஒழிய ஊடகம் வந்து அந்த ஊடக தர்மத்தோடு நடக்கிறதாக இல்லை. இப்படி பல பேர் இப்போ கிளம்பி இருக்கிறோம். அன்றைக்கு ஒரு ஐயா சொன்னார், இவங்களெல்லாம் போடணும், இவங்களை வெட்டணும், சாய்க்கணும் என்று சொல்லி. ஆரம்ப காலங்களில் 1-2 துரோகிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள அரசாங்களோட கூட்டி சேர்ந்து சிங்கள அரசாங்கங்களை வாக்கு போட்டு இப்படி அந்த பக்கத்தில் வந்து நிறைய பேர் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் மக்கள் தான் இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். அப்படி நீங்கள் விளங்கி கொண்டால் தான் இதில் மாற்றம் பெறும். எனவே வந்து எல்லாரும் வந்து தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய சுகபோகத்தையும் தங்களுடைய எதிர்காலத்தையும் சுபிட்சத்தையும் நோக்கித்தான் அவர்கள் பயணிப்பினர். எனவே மக்கள் வந்து தங்களுடைய நிரந்தரமான நிம்மதியும் நிரந்தரமான வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தான் இதில் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தயவு செய்து எதிர்கால சந்ததி வந்து மீண்டும் ஒரு இரத்த களரியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் அவர்கள்ட்ட கையளிக்காதீங்க. இப்போ போராட்டம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது எதிர்கால சந்ததியிட்ட ஆயுதம் போகக்கூடாது என்ற உரைகள் அது பலராலும் நிகழ்த்தப்பட்டது. அந்த வகையில் அந்த சந்ததியிட்ட ஆயுதத்தை மௌனிக்க பண்ணிட்டு தான் தேசிய தலைவர் அந்த போராட்டத்தை விட்டிருக்கார். அதாவது நாங்கள் ஜனநாயக வழியில் போராடலாம் என்றது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே வந்து இப்படியே ஒரு ஜனநாயக வழியில் ஒரு சரியான தீர்க்கமான முடிவு எடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து மீண்டும் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவோம் என்றுதான் உண்மை. நன்றி.